தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவர்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அரபு நாடுகள் மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க ஈரானு. அது இல்லாம இஸ்ரேல் மேல மட்டுமே 6ல இருந்து 7 இடங்கள் பார்த்தா தாக்குதல் செய்யப்பட்டதாக இப்போது தகவல் வந்திருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஈரான் தாக்குதலை குறைச்சிருந்தாங்க. ரொம்ப கம்மியான தாக்குதல் தான் பண்ணியிருந்தாங்க. அப்ப பார்த்தா அரபு நாடுகள்லாம் பத்தாவதுக்கு ட்ரம்ப் வேற என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா நாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அது ஒரு பெரும் சந்தேகமா இருந்துச்சு. சமாதான பேச்சுவார்த்தைக்கு தான் போயிட்டு இருக்காங்களோ, அதனாலதான் தாக்குதல்லாம் குறைக்கப்பட்டுருச்சோன்னு சொல்லிட்டு. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஏமனுடைய ஹவுதிஸ் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப நிலைமை இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தா சீரியஸா போயிட்டு இருக்குது. நம்ம நேத்தே ஹவுதிஸ் களத்துக்கு வந்ததை பத்தி நம்ம வீடியோ தனியா போட்டோம். இந்த வீடியோல ஈரான் இப்போது செய்திருக்கக்கூடிய தாக்குதலை பார்க்கலாம். அதுலயும் முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா UAE உடைய அபுதாபியில இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபேக்டரிக்கே தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த அலுமினியம் ஃபேக்டரி அப்படிங்கிறது பார்த்தா வேர்ல்டு வைட்லயே வச்சு ரொம்ப லார்ஜஸ்ட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரியாக இருக்கு. நேரடியாக இது UAE உடைய அத்தியாவசியத்தை கெடுத்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஆனா இது பார்த்தா அவங்களுடைய பிசினஸ் கெடுத்துருச்சு. இப்ப அவங்கள நம்பி இருக்கக்கூடிய அலுமினியம் ரிசீவர் எல்லாம் என்ன இருக்காங்க, இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணமும் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஈரானுடைய ஸ்டீல் ஃபேக்டரி எல்லாம் தாக்குனாங்க. அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுடைய கட்டமைப்பவே நீங்க சீரழிக்கிறீங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அமெரிக்காவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய பிசினஸையும் நாங்க சீரழிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது அபுதாபியில இப்படி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்து வந்த புகைப்படத்தை பார்த்தாவே தெரியும். ரொம்ப நேரம் அணைக்க முடியாம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தடுமாறிட்டு இருந்தாங்க. அப்படியே பஹ்ரைன்ல பார்த்தா பஹ்ரைன் மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, முந்தா நேத்து தான் சொன்னாங்க எங்கள்கிட்ட 15 ட்ரோன் வந்துச்சுட்டு. இப்ப நேத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கும்போது 23 ட்ரோன் வந்திருக்கு, 20 மிசைல் ஏவிருக்காங்கன்னு சொல்றாங்க. நேற்று மட்டுமே 20 மிசைல் 23 ட்ரோன்கள் பஹ்ரைன் வந்திருக்குது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 90% தடுத்ததாக சொல்லப்படுது. அது இல்லாம 10% விழுந்து வெடிச்சதே போதுமான அளவுக்கு அங்க என்ன இருக்கு, சேதத்தை உண்டாக்கி இருக்குது. பஹ்ரைன்லயும் நேத்து கடுமையான தாக்குதல். அது இல்லாம ரொம்ப 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 முக்கியமாக துபாயில என்ன பண்ணிருக்காங்கன்னா IRGC கிளைம் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவுடைய துருப்புகள், அதாவது ஆர்மி என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய US பேஸ்ல இருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணிருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சு, அதுதான் அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா 2 ஹைட் அவுட்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது அவங்க ஒளிஞ்சிருந்ததை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 இடத்துல ஒரு இடத்துல மட்டும் 400 பேரும் ஒரு இடத்துல 100 பேரும் சொல்லிட்டு அமெரிக்காவுடைய வீரர்கள் இருந்தாங்க. அந்த 500 பேர் மேலயுமே எங்களுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த 500 பேருமே பார்த்தா அதுல கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 பேருக்குள்ள உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம ஒரு 200 பேராவது என்ன இருப்பாங்க, சீரியஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் கிளைம் பண்ணிருக்காங்க. உடனே அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, அவசர அவசரமா அதை மறுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா US உடைய சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்காங்க, சென்காமே சொல்லியிருக்காங்க. IRGC துபாயில எங்களுடைய ஆட்களை ஒளிந்திருக்கக்கூடிய இடத்த தாக்குனான்னு சொன்னது பார்த்தா நாங்க என்ன பண்றோம், மறுக்கிறோம். அந்த மாதிரி அட்டாக்கே துபாயில நடக்கல அப்படிங்கிற மாதிரி சென்காம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காலன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொய்யான தகவலை இதுவரையும் சொல்லல. பல இடத்துல பார்க்கும்போது தாக்குதல் நடத்தப்பட்டா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எப்போதுமே எந்த தாக்குதலா இருந்தாலும் மறைச்சுக்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு F-35 ஒரு F-15 F-18 போர் விமானங்கள் விழுந்த போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணிட்டோம், அதுல ஃபியூவல்ல பிரச்சனை, இன்ஜின்ல பிரச்சனை, இப்படியே தான் சொல்லியிருக்காங்களோ தவிர இதுவரையும் நாங்க தாக்கப்பட்டோம் அழிக்கப்பட்டோங்கிறத ஒத்துக்கிட்டதே இல்லை. அதனால பார்க்கும்போது கண்டிப்பா அமெரிக்கால ப்ராப்ளம் வரக்கூடாது, அமெரிக்க மக்களே ராணுவத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு எழுந்திரக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, சென்காம் மறைச்சிருக்காங்க. ஆனா ஈரான் ஸ்ட்ராங்கா கிளைம் பண்றாங்க, இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல அடிச்சோம். அப்ப ஒளிஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அடிக்கப்பட்டு அவங்க இறந்தது அந்த தகவல்லாம் எங்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஈரான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்றாங்க. 500 பேரையும் நாங்க என்ன பண்ணியிருந்தோம், குறி வச்சு தாக்கி இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு பார்த்தா உண்மையெல்லாம் மறைக்க முடியாது. அடுத்து இன்னைக்கு காலையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில கேட்டிருக்காங்க JD Vance ஈரானை பத்தி கேட்டிருக்காங்க. என்ன இவ்வளவு நாள் போர் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு போர் போகும்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு வேற வேலை இல்லையா, வருஷ கணக்கா வச்சு போர் சேருக்கு, இதெல்லாம் பாருங்க சும்மா இப்ப டக்குன்னு முடிச்சு விட்டு போயிருவோம், அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவோம், ஆயில் பிரைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு JD Vance என்ன பண்ணிருக்காரு,
ஈரான் போர்லாம் சீக்கிரமா முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து முடியறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறது வந்து இன்னைக்கு எல்லா ஆய்வாளர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. முடியும் சொல்றது இந்த ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், இன்னும் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க மட்டும் தான் சொல்றாங்களோ தவிர இஸ்ரேலுக்கே புரிஞ்சு போச்சு இது முடியாதுன்னு சொல்லிட்டு. இது எப்படியும் 3 to 6 மாசமாவது என்ன ஆகும், இந்த போர் தொடரும். அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் விட்டு தரல, அவங்களும் விட்டு தரலைன்னா வருஷக்கணக்கா தொடர்ந்தாலும் ஆச்சரியப்படக்கலைன்னு தான் சொல்லப்படுது. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா ஹவுதீஸும் வந்துட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து ஈரான் தனித்துதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சைனாவும் ரஷ்யாவும் ஒரு மாதிரி வந்து உதவி செய்யறாங்க. அதாவது வந்து தகவல் கொடுக்கறது, தாக்குறதுக்கு ஏவுகணை கொடுக்கறது, தடுப்பு பாதுகாப்பு மிஷின் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களோ தவிர நேரடியாக களத்துக்கு வீரர்களை அனுப்பல. ஆனா என்ன பண்ணாங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லா வந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப ஹவுதீஸும் வந்துட்டாங்க. ஹவுதீஸ் வந்ததுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாபல் மந்தல் பகுதியும் என்ன ஆகுது, முற்றுகையிடப்பட போகுது. ஏன்னா நேத்து அங்கிருந்துதான் என்ன பண்ணியிருந்தாங்க, தாக்குதலையே நிறைவேற்றிருந்தாங்க ஹவுதீஸ் வந்து இஸ்ரேல் மேல. அதனால அவசரமா நேத்து என்ன பண்ணிருக்காங்க, பல இடங்கள்ல வந்து ஆயில்லாம் வாங்கி ஸ்டாக் பண்றாங்க. ஏன்னா வந்து ஹவுதீஸும் வந்துட்டாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் அந்த வேலையை வேற பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விலைவாசி வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆயில் வந்து இப்ப வந்து எச்சாயிட்டு தான் போகுது. இப்ப நம்ம வந்து அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி வந்து ஈரானுக்கு ரொம்ப முக்கியமோ அது அந்த வழியோ, அதே மாதிரி பாபல் மந்தல், ஸ்ட்ரைட் ஆஃப் மண்டல்னு சொல்லுவாங்க. அதை அந்த பகுதி, அந்த மந்தர் பகுதி பாத்தீங்கன்னா முழுசா வந்து என்ன பண்றாங்க, ஹவுதீஸுடைய கண்ட்ரோல்ல இருக்கனால அங்க வந்து 30% ஏற்றுமதி இறக்குமதிகள் அங்க இருக்குது. அதுல 10% வந்து ஆயிலாக இருக்கு. 30% அப்படின்னு சொல்றது அது எல்லா பொருளும் சேர்ந்து வருது. அந்த ரூட்ல வரக்கூடிய எல்லா பொருளையும் சொல்றோம். ஆனா அதுல வந்து பார்த்தா 10% ஆயிலா இருக்கு. அப்ப அந்த 10% பாதிக்கப்படும் போது கண்டிப்பா நமக்கு விலைவாசி ஏறும். இன்னும் 30% மத்த பொருட்கள், சரக்குகள் வராம இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், பொருட்கள்ல வந்து விலைவாசி ஏறும். ஒரு போன் வாங்கினா கூட என்ன ஆகும், ஏற்கனவே போன் விலையெல்லாம் ஏறிதான் இருக்கு. இன்னியும் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டு இருக்கும், ஏறிக்கொண்டே போகும். இதெல்லாம் இல்லாம அங்கதான் வந்து ஃபைபர் கேபிள் வேற இருக்கு. அடிக்கடி ஈரானும் ஃபைபர் கேபிளை கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமனுடைய ஹவுதீஸும் வந்து மிரட்டலிட்டு இருக்காங்க. எப்பனா ஈரான் போர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க, நாங்க வருவோம், முற்றுகையிடுவோம், ஃபைபர் கேபிளை கட் பண்ணுவோம்னு இருக்காங்க. அப்படி ஃபைபர் கேபிள்ல கட் பண்ணா இன்னும் வந்து சிக்கலாயிரும். அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையா போயிடும். அப்படி தொடர்ச்சியா பார்க்கும்போது பார்த்தா நிலைமை வந்து ஒன்னும் சுமூகமா போல, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிதான் போகுது. இந்த ஜேடி வான் சொல்ற மாதிரி ஒரே வாரத்துல எல்லாம் போரெல்லாம் நிறுத்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதுக்காக இவங்க இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு பார்த்தா அமெரிக்கா தரப்புல அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து என்ன பண்றாங்க, தக்க வச்சுக்கிறதுக்காகவும், அதே மாதிரி தங்க விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்லா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நேரம் பார்த்து மறுபடியும் போற ஆரம்பிக்க மறுபடியும் அது 1 லட்சத்தை தாண்டி என்ன ஆயிட்டு இருக்கு, மறுபடியும் தங்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பேச்சுவார்த்தையில வந்து அடிபணியறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகம் தான். ஈரான் வந்து சொல்லிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்குன்னு இவங்க கூப்பிட்டு அந்த இடத்துல இவங்க தாக்குதல் பண்ணுவாங்க, கூப்பிட்டுட்டு இஸ்ரேலை விட்டு தாக்குதல் பண்ணுவாங்க. கேட்டா இஸ்ரேல் தானே தாக்குதல் பண்ணாங்க, நாங்க தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தானே வந்தோம் அப்படிம்பாங்க. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நம்பி நாங்க ஏமாறக்கு இந்த தடவை தயாரா இல்லைன்னு வேற தெளிவா சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.